அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் மிக பழமையான ஒரு முருகன் கோவிலை தான் பார்க்க வந்திருக்கோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க இந்த கோவிலை பற்றி இருக்க விசேஷங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சென்னை திருச்சி ஹைவேல தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம இந்த ரோடு நேராக போகிறது அச்சரப்பாக்கம் போயிடலாம். அச்சரப்பாக்கம் இங்கேருந்து 6.6 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கோவில் பார்க்குறோம், தெரியுதுங்களா? ஒரு சாமி, அது குரு பகவானோட கோவில். அந்த கோவிலுக்கு சேர்ந்த மாதிரியே ஒரு ரோடு உள்ளே போகுது. ரொம்ப அழகான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவில். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு சின்ன ஒரு ஊர். இது நம்ம சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 78 கிலோமீட்டர் வருது. சென்னைன்னு நான் சொல்கிறது தாம்பரத்துலேருந்து சொல்கிறேன். ஒரு 78 கிலோமீட்டர் வருது. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்னா நம்ம ஃபேமஸான அச்சரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கலாம். இங்கேருந்து 25 கிலோமீட்டர் தான் திண்டிவனம். இந்த கோவிலுக்கு மிக அருகில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா தொழுப்பேடு அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதுதான் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இந்த கோவிலுக்கும் 1.5 கிலோமீட்டர், அதிகபட்சம் 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த அழகான பழமையான முருகன் கோவில் அமைந்திருக்கும் இடம் பெரும்பேர் கண்டிகை. அச்சரப்பாக்கம் பக்கத்தில் இருக்க பெரும்பேர் கண்டிகை தான் இந்த இடத்தோட பேர். பெரும்பேர் கண்டிகை முருகன் கோவில் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலுமே வந்துடும். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் அந்த மலைக்கோவில். இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அங்கே ஒரு பெரிய வேல் நிற்கிறத நம்ம பார்க்க முடியுதும். நம்ம கிட்டத்தட்ட அந்த கோவில்கிட்ட வந்துட்டோம். கோவிலோட அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோம். நம்ம இங்கே ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. அது மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ரொம்ப இருக்குது. இது வெயில் காலம்ன்றதுனால தண்ணி குறைவாக தான் இருக்குது. வாங்க முதல்ல அதிலே பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லையம்மன் கோவில், பெரும்பேர் கண்டிகை எல்லையம்மன் கோவில். இந்த கோவிலில் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மேலே மலை ஏற போவோம். இந்த கோவிலுக்கு பின்னாடியே சிவன் கோவிலும் ஒன்று இருக்குது. ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோவிலுமே இருக்குது. அந்த கோவில் திறந்துருந்ததுன்னா அந்த கோவிலுமே நீங்கள் பார்த்துட்டு போகலாம். வாங்க நம்ம அந்த குளத்தை போய் முதல்ல பார்க்கலாம். இந்த கோவிலில் முருகன் கோவிலுக்கு கீழே மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடிக்கிறத பார்த்தேன். அங்கே கோவிலில் அடிக்கிறாங்களா இல்லை வெளியிலேருந்து ஆள் அடிக்கிறாங்களான்னு தெரியல. மொட்டை அடிக்கிறத பார்த்தோம். இங்கே இது வழியாக நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அழகான ஒரு பெரிய குளத்தை பார்க்கலாம். இது ஃபுல்லாக தண்ணி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்க. நம்ம மழைக்காலங்களில் திரும்ப பார்க்கும்போது தெரியும். நம்ம இப்போ நிற்கிறோம் பார்த்திங்களா, இவ்வளோ தூரமுமே தண்ணி நிரம்பி நிற்கும். நம்ம மேலே பார்க்குறது தான் அந்த கோவில். அந்த கோவிலுக்கு போகிறதுக்கான படிக்கட்டு நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கலாம். நான் அங்கே கிட்ட போய் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த ரோடு, இந்த ரோடு வழியாக நீங்கள் அந்த மலை மேலே ஏற முடியும். ஆனால் இது இறங்குற வழி, மேலே ஏறுறவங்க இன்னொரு வழி இருக்குது. நான் அதில் போய் காமிக்கிறேன், பார்க்கலாம். இங்கே பக்கத்துலேயே இருக்கும். அதனால் நீங்கள் நேராக மேலே ஏறி போயிடுவீங்க. மேலே இந்த வழியாக ஏறாதீங்க. ஏன்னா 2 ஹேர்பின் பெண்டும் ரொம்ப ஒரு டேப்பராக இருக்குது, செங்குத்தாக இருக்குது. அதனால் இது வழியாக போக வேண்டாம். நான் வேறு ஒரு வழியை காமிக்கிறேன். வரும்போது இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மரம், நல்ல பூக்கள்லாம் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா பாறை விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுயம்பு விநாயகரோட கோவில் இங்கே இருக்குது. ஸோ பாறையால் ஆன விநாயகர் இருக்கார் உள்ள. ஸோ அவரை பாருங்கள். அவரை பார்த்து கும்பிட்டுட்டு நடந்து போகிறவங்க எப்படி போகிறாங்கன்னா, ஒன்று படி வழியாக போகிறாங்க, இல்லைன்னா இந்த ரோடு பார்த்தவங்க பார்த்திங்களா, இந்த ரோடு வழியாகவும் நடந்து போகிறாங்க. இந்த படியோட ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு வலதுபுறத்தில் நவகிரக கோவில் ஒன்று இருக்குது. ஸோ அது மூடி இருந்துச்சு. அங்கே வழிபட்டுட்டு நம்ம இந்த மலையை ஏறலாம். இந்த படிக்கட்டுகள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 252 படிக்கட்டுகள் இதில் இருக்குது. இந்த படிக்கட்டுகள் எல்லாமே செங்குத்தாக இல்லாமல் கொஞ்சம் எளிதில் ஏறுற மாதிரி தான் இருக்குது. நம்ம நடந்து போகிறவங்களுக்கு அவ்வளோவா களைப்பு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ போனோம்னா கொஞ்சம் வெயிலோட தாக்கம் இங்கே நல்லாவே தெரியுது. நம்ம பார்த்த குளம் அதுதான். நம்ம அங்கே தான் நின்று ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த ரோடு நேராக இப்படி வழியாக நேராக மேலே போய் 2 ஹேர்பின் பென் இந்த கோவில் மேலே போயிடும். நம்ம இன்னொரு வழியும் இருக்குது. அந்த வழி நம்ம இப்போ போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. காரில் தாராளமாக மேலே போக முடியும். இந்த ரோடு எப்படி இருக்குது, ரோடோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றது என் கூட கொஞ்சம் பிரயாணம் பண்ணி வாங்க, அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த கோவில் ரொம்பவே விசேஷமான ஒரு கோவில். ஆனால் இவ்வளோ பழமையான கோவில் இந்த அளவுக்கு
என்ன சொல்கிறது, விசேஷங்கள் உள்ள ஒரு கோவில் வந்து அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே வந்து கூட்டம் அந்த அளவுக்கு யாரும் இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் கூட்டம் ரொம்பவே கம்மி. அங்கே இருக்கவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பௌர்ணமி நாளில் நீங்கள் கூட்டம் பார்க்கலாம். ஏன்னா சித்தர்களோட ஜீவசமாதி இங்கே இருக்கிறதுனால பௌர்ணமி அன்னைக்கு இங்கே நிறைய கூட்டம் பார்க்கலாம். மற்ற நாட்களில் வந்து கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இங்கே நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, இந்த ஆர்ச் வழியாக நம்ம மேலே போகலாம். மேலே போகும்போது உண்மையிலேயே ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் வண்டி ஏறுறவங்க இந்த நேராக போய் ஃபஸ்ட்டு ரைட் எடுப்போம் பார்த்திங்களா, இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் கடினமான இடம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே ஸ்மூத்தாக நம்ம மேலே போயிடலாம். இந்த கோவில் வரைக்கும் எந்த ஒரு பஸ் வசதியும் இல்லை, எல்லாமே அந்த ஹைவேஸோடு தான் நிற்கும். இது உள்ளே எந்த பஸ்ஸும் வராது அப்படின்னு தான் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம ஏறிட்டுருக்க மலையோட பேர் சஞ்சீவினி மலை, அந்த தீர்த்த குளத்தோட பேர் சஞ்சீவினி தீர்த்தம். சரி வாங்க நம்ம இந்த மலை ஏறுவோம், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த கோவிலோட டைமிங் காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், மாலையில் வந்து 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கிட்டத்தட்ட அந்த கோவில்கிட்ட வந்துட்டோம். நம்மளுக்கு அந்த தூரத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த வேல் தெரியும் கிட்ட, ஏன்னா அவ்வளோ பெரிய வேல் அது. நமக்கு வலதுபுறத்தில் ஒரு ஷெட்டு மாதிரி தெரியுது பார்த்திங்களா. இந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம சாமியை பார்த்துட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வரலாம். இங்கே பெரிய பார்க்கிங்க்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. பெரிய வேல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி, யாராவது ஆள் இருந்தால் தெரியும் அதோட எவ்வளோ பெரிய சைஸுன்னு சொல்லி. இதுதாங்க அந்த கோவில். இந்த கோவிலோட நுழைவாயில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் சாமியோட பிரதிஷ்டை வந்து தெற்கு பார்த்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. வேறு எந்த ஒரு முருகன் கோவில்லையும் தெற்கு பார்த்த பிரதிஷ்டை கிடையாது, இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் இருக்குது. அதுதான் அவங்க சொல்கிறது. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது ரொம்ப சின்ன ஒரு கோவில் சின்னதாக இருந்தாலும் மிக பழமையான ஒரு கோவில். அது மட்டும் இல்லை, நிறைய விசேஷங்களை கொண்ட கோவில். இந்த கோவிலில் இருக்க முருகரோட பிரதிஷ்டை இப்படி தான் இருக்கும். 6 முகங்களும் 12 கைகாரங்களும் கொண்ட சத்ரு சம்ஹார மூர்த்தியாக தான் இங்கே முருகர் இருக்கார். கூட வள்ளியும் தெய்வானியும் கூட இருக்காங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல அகஸ்திய மாமுனிவருக்கு சிவபெருமானும் சுப்பிரமணிய சுவாமியும் தங்களுடைய திருமண கோலத்தில் காட்சி அளிச்சிருக்காங்க. அது ஒரு சிறப்பு அம்சம் இந்த கோவிலில். இந்த கோவில் வளாகத்துக்குள்ள விநாயகருக்கு 2 பிரதிஷ்டைகள் இருக்குது. ஒன்று செல்வ சுந்தர விநாயகர், இன்னொன்று சுந்தர விநாயகர். அந்த 2 விநாயகர் பிரதிஷ்டையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்களா, ஒரு கேட்டு தெரியுது இல்லையா, இது வழியாக தான் நம்ம படி வழியாக மேலே வர இடம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து அந்த காலத்தில் 30க்கும் மேற்பட்ட கோவில்கள் இந்த கிராமத்தை சுற்றி இருந்திருக்கு. அதில் ஒரு பழமையான கோவில் தான் கீழே பார்த்த அந்த எல்லையம்மன் கோவிலும், அதுக்கு பின்னால் இருக்கிற சிவன் கோவிலும். அது இல்லாமல் நிறைய கோவில்கள்லாம் இருக்குது. இந்த கோவிலோட நட திறக்கிற டைமிங் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். காலையில் 8 மணி முதல் 11 மணி வரையும், மாலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரையும் இந்த நடை திறந்திருக்கும். இந்த கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களை பரிமாறிக்கிறேன். இந்த கோவிலில் சாமிக்கு முன்னாடி சத்ரு சம்ஹார யந்திரம் இருக்குது. இந்த சத்ரு சம்ஹார யந்திரத்தை தினமும் அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி, இந்த சாமிக்கு முன்னாடி ஒரு வேல் இருக்குது. அந்த வேலை சக்தி வேலாயுதம் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த வேலை வந்து அம்பாலா தான் அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தினமும் பிரம்மா முருகனை நோக்கி வழிபடுறதா சொல்லப்படுது. அதுக்கு சான்றாக இந்த கோவிலோட சாமிக்கு பிரதிஷ்டைக்கு முன்னவே வந்து ஒரு அன்னப்பறவையை நீங்கள் பார்க்க முடியும். கொடிமரமும் பலிப்பீடமும் கோவிலுக்கு வெளியில் தான் வச்சுருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ள அகஸ்தியர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் அவங்களோட திருவுருவ சிலையும் உள்ள பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த மலைக்கு ஏறி வரும்போது நம்ம இந்த ஒரு ஷெட்டை பார்க்கலாம். இங்கே சித்தர் பீடம் இருக்குது. 12 சித்தர்களோட பிரதிஷ்டை இங்கே இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வரும்போது இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பக்கத்துலேயே அந்த கோவிலுக்கு வளாகத்துலேயே நீங்கள் ஒரு
வில்வ மரம் பார்க்கலாம். அந்த வில்வ மரத்துக்கு கீழே தான் வந்து சட்டநாதர் சித்தரோட ஜீவசமாதி அமைந்திருப்பதாக சொல்லப்படுது. இப்போது நான் சொன்ன தகவல் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கோவிலை பற்றி இருக்குது. நீங்கள் உள்ள சாமியை கும்பிடும்போது அங்கே அர்ச்சகர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய தகவல்களை சொல்லுவாங்க. இந்த மலையிலேயே வந்து ருத்ராட்ச மரமும் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி சொல்கிறதுக்கு மேலே யாரும் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த கோவில் ரொம்பவே பழமையான கோவில். சில பேர் அர்ச்சகரோட வீடியோ பார்த்தேன், அதிலெல்லாம் 5200 வருஷம் பழைய கோவில், சில பேர் 2500 வருஷம் பழைய கோவில்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இது கண்டிப்பாக அது ஒரு பழைய கோவில் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம இந்த மாதிரி பழைய கோவிலுக்கு போகும்போது தான் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நமக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கீழே இறங்கிட்டு இருக்கேன். இது ஏறும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால தான் இந்த வழி இறங்கிறதுக்காக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நான் பேசும் தமிழில் ஏதாவது உச்சரிப்பில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அடிவாரத்தில் இருக்க எல்லையம்மன் கோவில் ரொம்பவே பழமையான கோவில். அந்த கோவிலுக்கும் மறக்காமல் போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வெகு விரைவில் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்.